அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவரிடத்தில் அவருடைய மாணவர்களில் ஒருவர் ஒரு நாள் அவர்களுக்கு கடைசி சக்கராத்துடைய நேரம் படுக்கையிலே இருக்கிறார். அவரை பார்க்க சென்ற ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்கள் அந்த மாணவரிடத்தில் சூரா யாசீனை ஓதுகிறார்கள். அப்பொழுது அந்த மாணவர் சொல்கிறார், ஓத வேண்டாம் என்கிறார். பிறகு அந்த மாணவருக்கு ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த மாணவரோ, என்னால் அதை ஓத முடியாது, நான் அதை விட்டு நீங்கிவிட்டேன் என்கிறார். பிறகு அவர் மௌத்தா போய்விடுகிறார். அவர் மௌத்தானதுக்கு பின்னால் ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்கள் மிகுந்த கவலையோடு வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வீட்டிலே அழுது கொண்டே இருக்கிறார்கள். 40 நாட்களுக்கு பின்னால் தான் அந்த கவலையிலிருந்து மீண்டு வீட்டுக்கு வெளியே வருகிறார்கள். பிறகு ஒரு நாள் அவர்கள் தன்னுடைய தூக்கத்திலே கனவிலே தன்னுடைய மாணவரை காண்கிறார். அந்த மாணவரை கனவிலே எப்படி காண்கிறார் என்று சொன்னால், அந்த மாணவரை நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்லப்படுகிறார். அப்போ அந்த இடத்தில் ஃபுதைல் இப்னு இயால் ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய மாணவரை பார்த்து கேட்கிறார்கள், எல்லா மாணவர்களை விட நல்ல அறிவுள்ள சிறந்த மாணவராக நீ இருந்தாய், உனக்கு ஏன் இந்த நிலைமை என்று கேட்டார். அப்பொழுது அந்த மாணவர் சொல்கிறார், நான் என்னுடைய வகுப்பு நண்பர்கள் மீது நான் பொறாமை கொண்டவனாக இருந்தேன். அவர்களை பற்றி கோல் சொல்லக்கூடியவனாக இருந்தேன். அதே நேரம் எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த நோயை நீக்குவதற்காக நான் வைத்தியரிடம் சென்ற பொழுது வைத்தியர் சொன்னார், உங்களுடைய நோய் நீங்க வேண்டும் சொன்னால் ஒரு கோப்பையில் சாராயம் குடிக்க வேண்டும். அப்படி குடித்தால்தான் உங்களுடைய நோய் நீங்கிவிடும் என்று வைத்தியர் சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு நானும் கோப்பையிலே சாராயமும் குடித்தேன். எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்று சொல்லி அந்த மாணவர் கூறுகிறார். எனவே கோல் சொல்வது, மற்றவரை பற்றி கோல் சொல்வது, அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவது, இதுபோன்று சாராயம் குடிப்பதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தை கொண்டு சேர்க்கும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. எனவே அவற்றிலிருந்து அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.